செல்ல பிள்ளைங்களுக்கு வணக்கம் வணக்கம். அம்மாவோட சீரியல் மாதிரி அம்மாவோட லைஃப் ஸ்டோரி போகுது. சொல்லணும்னு தோணுச்சு சிலங்களா உங்ககிட்ட சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாமே உங்ககிட்ட சொல்லி முடிச்சுன்னா, அதாவது 20 வருஷம் கதை முடிச்சிருக்கிறேன். இது 20 வருஷம் கதையை நான் வளர்த்த விரும்பல, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா? எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியுமோ ஷார்ட்டாக நம்ம வளர்த்தாம கம்மியாக முடிச்சுக்கிறேன். அம்மாவோட சேனல் இது வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து என் செல்ல பிள்ளைங்களுக்கும், அம்மா பண்ண அனைத்து பிள்ளைங்களும் கோடி நன்றி. என் செல்ல பிள்ளைங்களா, அம்மா லைஃப் ஸ்டோரிக்கு போடுங்க சில பிள்ளைங்க சொன்னதால அது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ தெரியல. சில பிள்ளைங்க தங்கமான பிள்ளைங்க லவ் யூ செல்லங்க எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. கோடான கோடி சந்தோஷம். எனக்கு உங்களுடைய அன்பு பெறது தான் எனக்கு முக்கியம், புரியுதுங்களா? நீங்கள் நல்லா இல்லைன்னா அம்மா போட மாட்டேன், ஓகேங்களா? அதனால் எதுவும் அம்மாவோட கஷ்டத்தை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். சில பிள்ளைங்களா எது எப்பப்போ நடந்ததில்ல எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். வாழ்க்கையில் எல்லாமே மேடு பள்ளம் எல்லாமே நிறைந்தது தான் வாழ்க்கை. செல்லுங்களா, நான் கடந்து வந்துட்டேன் பாதைங்கள. மலை கல் முள்ளு வேலி எல்லாமே கடந்து வந்துட்டேன். இப்போ அம்மாவுக்கு மைண்ட் ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸு உங்களிடம் பெறணுன்ட்டு தான் நான் இப்போ இந்த உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் அப்புறம் அந்த கல்யாணம் வேண்டாம், அரேஞ்ச் மேரேஜ் தான் பார்த்தாங்க கொண்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பிள்ளைங்கள அவங்க அம்மாவோட பார்த்துட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. கடன்னு பேசிக்குவோம், நம்ம இஷ்டமே இல்லை. சரி என்ன பண்ணுது, என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொன்னேன். என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் கம்பெனி பக்கம்லாம் போய் பார்த்து நல்ல ஆளாக தான் இருக்காரு, நல்ல பெரிய ஃபேமிலியாக தான் இருக்குது. எங்கள் அக்காவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. பட் எனக்கும் பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்களேன். பட் என்ன ஒரு பிரச்சனை, இந்த 3 குழந்தைங்க இருக்கிற தகப்பனை போய் நம்ம கட்டிக்கணுமா? நம்மளே காலத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்து வந்தோமே. நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையான மனம் ரொம்ப சஞ்சலிப்பாகி போச்சு. எனக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. அந்த அளவுக்கு கஷ்டத்தில் நான் தாமரை மேலே தண்ணி மாதிரி தத்தளிச்சு நிற்கிறேன். என்ன பண்ணுறது? இப்படி போனால் அப்பா இல்லை, இருக்கிற அப்பனும் சரியில்லை, பெத்த தாயும் நம்ம பக்கத்தில் இல்லை. அண்ணா இறந்துட்டான், அவனு யாருமே சரி. அக்கா அவ ஃபேமிலியை தான் பார்க்குறான். தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைங்க யார் நம்மளை ஆதரிப்பாங்க? இதெல்லாம் யோசனை பண்ணேன். சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் டைம் கொடுங்க. நான் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்லி என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன பிறகு நான் சொல்கிறேன். ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நடுவில் கல்யாணம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது, நான் இதை தீர விசாரிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இவங்க ஃபேமிலி என்ன பண்ணாங்க, 3 பிள்ளைங்களை கொண்டு போய் ரிலேஷன் வீட்டில் எங்கேயோ விட்டுட்டு எங்கள் மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கிட்ட நீ போய் பேசுதா, அந்த பொண்ணை பேசி பாருடா, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னோட குடும்ப சூழ்நிலை மொத்தம் சொல்லியாச்சு அவங்கக்கிட்ட. இது என்ன ஆச்சு, மெயின் பாயிண்ட் ஆகி போச்சு அவங்களுக்கு. அதாவது பல சிக்கலில் இருக்கிற பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வந்தால் ஒரு சேஃப்டியாக இருக்கும், நமக்கு ஒரு அனுசரித்து போவோம், எல்லாமே தாங்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியாருக்கு ரொம்ப விடக்கூடாது இந்த பொண்ணை அப்படின்ற ஒரு ஏம். இவரும் பொண்டாட்டி தவறி போயிட்டு 3 பிள்ளைங்களை வச்சுன்னு இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. என்ன பண்ணுறது, 3 பிள்ளைங்கள ஹாஸ்டலில் சேர்த்துட்டேன்ட்டாங்க. நான் ஒரே பாப்பா குழந்தைய மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு மனசு சஞ்சலமாகி போச்சு. என்னடா இது, இந்த குழந்தைய தானே அன்றைக்கி தூக்கிட்டு பொண்ணு பார்க்க வந்தாங்க, இது அவர் குழந்தையா இருக்குமோ அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம்மா 3ஆவது குழந்தை, இந்த மாதிரி அவள் தான் இந்த மாதிரி போயிட்டா, பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் தான் வளர்க்குறோம், பிள்ளைங்கள அவகிட்ட விடலை, ஹாஸ்டலில் இருக்குது, இப்போ லீவுக்கு வந்துக்கிறாங்க, ஒரே பாயிண்டாக முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அப்புறம் என்னாச்சு, நான் கம்பெனி வேலைக்கு போகிறேன். போகும்போது அந்த கம்பெனியோட சாயங்காலம் 5 மணிக்கு விடுறாங்க. இவர் நிற்கிறாரு. அதாவது எப்படி கம்பெனி பார்த்தாரு என்னான்னு எனக்கு தெரியாது. நான் காலையில் வேலைக்கு போயிட்டேன், பின்னாடியே பார்த்துருப்பாங்க போல. கரெக்டாக சாயங்காலம் நிற்கிறாரு. கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. இன்னும் என்கிட்ட பேச வேண்டிய என்னங்க இருக்குது, என்கிட்ட பேச வேண்டாம், எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் இல்லை, நான் முடிஞ்சதுக்கு எல்லாம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன அப்புறம் நான் சொல்கிறேன்ட்டு. இல்லை கண்டிப்பாக பேசணும். பின்னாடியே வராரு. இல்லைங்க, பின்னாடி எனக்கு வர்றது ரொம்ப பிடிக்காது, எனக்கு புரியுதுங்களா? முதல்ல மெயின் பாயிண்ட் பின்னாடி வர்றது எனக்கு பிடிக்காது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவுசெய்து போயிருங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்ட வந்துட்டேன். இது தொடர்காத மாதிரி ஆகிப்போச்சு. டெய்லி வர்றது, கம்பெனியில் நிற்கிறது, பேசுறது, போகிறது, காலையில் வரும்போது நிற்கிறது, ஹாய் சொல்கிறது, இவர் பேச மாட்டீங்களான்னு கேட்குறது, எனக்கு சிரிக்கிற மாதிரி அதை நான் சொல்கிறது, இப்படியே கொஞ்சம் சில எப்படி சொல்லுவாங்க, இந்த காட்டுறவு எப்படியோ அப்போ அது எனக்கு முன்னாடி இந்த காலத்துக்கு முன்னாடிக்கிற லவ் எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேசவும் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம வீட்டில் இப்படி இமேஜில் அப்படி மாதிரி ஒரு அன்பாக பேசுகிறாரு,
சரி பேசலாமா வேண்டாமான்னு தோணலை. ஃப்ரெண்டுங்கள்கிட்ட சொன்னேன், ஃப்ரெண்டுங்கெல்லாம் சரி பேசிதான் பண்ணால் கும்பலாக வேலை விட்டு நான் ஒண்டியாக போனால் பின்னாடி வராது இவருன்ட்டு என் ஃப்ரெண்டுங்க எல்லாமே 5 பிள்ளைங்க ஃபுல்லாக வராங்க. கூடவே வந்து என்னை வீடு வரைக்கும் அப்படி விட்டுட்டு அப்படி எப்படி ஒருத்தர் பிரிஞ்சு போவோம். அப்போ செந்தாமரை நான் போயிட்டு வரும்போது செந்தாமரை பேரை பிடிச்சி போலுது. பின்னாடி செந்தாமரை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இல்லைம்மா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி எனக்கு நீங்கள் வந்து சொல்லி முடிச்சு வைங்க, நல்ல பொண்ணாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படி இப்படி பேசிக்கிறாரு. அவன் என்ன பண்ணிட்டா, இல்லைம்மா அவர் பேசுறது ரொம்ப பிடிச்சிக்குதுரி, நல்ல மனுஷனாக தான் இருக்காரு அப்படின்னு. ஒன்றுமே சொல்கிறதுக்கே இல்லை. அப்புறம் என்ன ஃப்ரெண்டுங்கிட்ட டெய்லி வந்து பேசுவோம். தனியாக பேசினாரா என்னன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அக்கா கிட்டேயும் போய் பேசியிருக்காங்க. எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் மட்டும்தான் பயத்தில் வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம், பண்ணிக்க வேண்டான்னு அப்படின்னு இருக்கிறேன் நான். அப்புறம் மொத்தமாக ஒரு 10 டிக்கெட்டு சங்கர் குருன்னு ஒரு படம் ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க போது. எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியாது, உண்மையே தெரியாது. படத்தில் போய் உட்காரும் போது தான் தெரிஞ்சுது ஒன்றா கும்பலாக வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்டுங்க 5 பேர், எங்கள் அக்கா பசங்க, சின்ன பசங்க 2 பசங்க எல்லாம். நான் ஒரு 8 டிக்கெட்டு புக் பண்ணிக்கிறாங்க போல. இவர் ஒரு ஆள் இவர் அபிராமி தேட்டரில். அப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து வந்துட்டாங்க. வந்து பசங்களை வாடி சினிமாவுக்கு போகலான்னுவோம். நாங்கள் ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து நான் அப்போ நல்லா கொஞ்சம் 40 ரூபா 50 ரூபா சம்பாதிக்க ஆரம்பித்தோம். எனக்கு எல்லா பசங்க வீட்டிலலாம் சோறு கொடுக்குறாங்க, சாப்பிட்ருவேன். இந்த காசை வச்சு சினிமாவுக்கு போகிறது, பசங்களுக்கு செலவு பண்ணுறது, ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தேன். அப்படியும் பாருங்கள், சிறுக சேர்த்து ஒரு வாட்ச் வாங்கினேன், ஒரு மூக்குத்தி வாங்கினேன், 2 புடவை எடுத்தேன், 2-3 புடவை எடுத்துட்டேன். ஜாக்கெட்டுங்க ஒரு 1/2 டசன் ஜாக்கெட்டு நானே வாங்கி தச்சுக்கினேன். நான் மேய்ச்சியாக தான் போடுவேன். இப்போ இந்த ரோஸுன்னு வச்சுக்கோங்களேன், ரோஸுக்கு ஏற்ற மாதிரி வளையல் தான் போடுவேன், அதுக்கேற்ற மாதிரி பொட்டு வைப்பேன். அந்த மாதிரி மேய்ச்சா போடுவேன் நான். நல்லா முடி நீட்டாக இருக்கும். முடி தூக்கி இப்படி போட்டு நாங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஃபோட்டோ ஸ்டூடியோ வேண்டாம் நின்று பிடிச்சிட்டு வெளியே வரோம். வெளியே வந்து நிற்கிறாரு ஒரு வாட்டி. இப்படியே தாங்க அந்த 2-3 மாதம் நான் டைம் கேட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த 3 மாதமாக விடலை. இவங்க பின்னாடியே வருது போகிறது, கம்பெனிக்கு போகும்போது அந்த பக்கமாக நாங்கள் சுற்றி அந்த பக்கமாக வருது. இப்படியே இருந்தார். சரி, நமக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சினிமாவில் உட்காரும்போது ஐயோ என்ன கம்முன்னு சினிமாவுக்கு வந்துட்டோம், உட்காரு. அப்போ சினிமா இன்ட்ரோவில் எல்லாருக்கும் பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டோம். ஒரு டிக்கெட் பெரிய டிக்கெட்டு 5 ரூபாய் என்னமோ தெரியல. அதெல்லாம் அன்றைக்கி ஒரு 100 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செலவு பண்ணல, சினிமாலாம் பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு மனசு பட நடிக்குது. சினிமாவில் எல்லோரும் லைனாக உட்காந்து பார்த்தோம். எங்கள் அக்கா நான் லாஸ்ட்டில் உட்காந்து பார்த்தாங்க, எல்லாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார், பின்னாடியே வர ஜாஸ்தி தாங்க முடியல. அப்புறம் கம்பெனியாண்ட வந்து இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசி ஆகணும், அந்த கந்தசாமி கோயிலுக்கு வாங்க, அப்பப்போ அந்த முருகர் கோயிலுக்கு அதுதான் நாங்கள் போவோம், இப்போவும் போவோம். சரி, அந்த கந்தசாமி கோயில் என்ன தான் பேசுகிறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நான் வந்து விநாயகர் ஸ்லோகம் சொல்லுவேன். கூடவே நின்று படிப்பார், கூடவே சுற்றுவார். அப்புறம் உட்காந்து பேசிட்டு கடைக்கு எங்கன்னா போகலாமா கொஞ்சம் அப்படி. சைக்கிள் தான் புருஷவாக்கம். சரி, சைக்கிளில் உட்காருங்க, கடைக்கு இட்டும் போகிறேன். நானும் ஏறி உட்காந்துக்கினேன். சரி, இவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்க, பேசுகிற மனசு கொஞ்சம் அப்படியே ஈர்ப்பு மாதிரி வந்தது. சரி, டவுட் அண்ட் கேஃப் ஹோட்டலு 5 ரூபா வேலைக்கு கூட நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், நான் டெய்லி வந்து உங்களுக்கு எதுனா செலவுக்கு தரேன், நீ வேலைக்கு போகலனால பரவாயில்ல, வீட்டிலே கூட இருங்க இருமா அப்படின்ட்டாங்க. என்னடா இது, சரி வேலைக்குலாம் என்ன போக மைண்டு இதுவாகும், என்ன பைத்தக்கு முடிச்ச மாதிரி ஆகிடும், பிள்ளைங்க பார்க்கலன்னா கஷ்டம், என் ஃப்ரெண்டுங்க பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி வேலைக்கு போன்ட்டாங்க. வீட்டுக்கே டெய்லி வருவாங்க போங்களேன், அதாவது நிச்சயம் பண்ணுறது அளவுக்கு வந்துச்சு போங்க. என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பேசி முடிச்சு நான் அந்த டவுட் அண்ட் கப் ஹோட்டலுக்கு போனோன்னா தோசை வாங்கி கொடுத்தாருங்க. சாப்பிட்டுட்டு எதனா வாங்கி கழுத்துக்கு வந்து கலக்கெல்லாம் மணி இது பார்த்தீங்களா, இந்த மேட்சா மணிங்கெல்லாம் இந்த கோகா அதெல்லாம் வாங்கி கோர்த்து நானே கழுத்தில் போட்டுப்பேன், கோப்பேன் வாங்கி கோர்த்து புடவைக்கு மேட்சா மணி தான் போட்டுப்பேன். இந்த அலுமினியம் செயின் பித்தளை செயின் எனக்கு ஆகாதுங்க, ஒரு மாதிரி கழுத்து வந்து கருப்பாயிடும், புண்ணு மாதிரி வந்துடும். அதனால் மணி போட்டுப்பேன். எதனா ஒன்று வாங்கிக்கோ மணி வாங்காம போமான்னு தான் பேசுவார், வாங்கிக்கோங்கன்னாரு. இந்த டிஸ்கோ மணினா அப்போல்லாம் டிஸ்கோ மணின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ரொம்ப ஆசை. அது என்ன அப்போ 50 ரூபாவே என்னமோ தான், அது பெரிய விலை எனக்கு. ஐயோ, அதை எப்படி நம்ம கேட்கறது. ஷாப்பிங்கில் இந்த வளையல் கம்மெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அதில் போயிட்டு 15 ரூபாயோ 10 ரூபாயோ மணி காதுக்கும் கழுத்துக்கும் சேர்த்தா மேய்ச்சல் லைட் ரோஸில் வரும், செட்டாக வாங்கிக்கினேன்.
சரி அதை நினச்சா அது ரொம்ப அப்பாவி போலகுது, நல்லா ஏமாத்தலாம்னு நினச்சிங்கனாரோ என்னமோ தெரியல. ஆனால் அவரு குணம் நமக்கு தெரியாது, ஆனால் நம்மகிட்ட பேசுகிற வரைக்கும் நல்ல குணம்தான். அதுக்கப்புறம் சரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் இந்த இவர் பொண்ணுல 3 பசங்க, ஒரு பெரிய பையன், நடுவில் ஒரு பொண்ணு, கீழே சின்ன பொண்ணு. சின்ன வந்து 4 வயசு 3 வயசு அதுதான் தூக்கிட்டு வந்து எனக்கு வந்து பொண்ணு பார்த்து 4 வயசோ 3 வயசோ தெரியல, பொண்ணு வந்து என்னை வந்து பார்த்தது. அதோட எனக்கு ஒன்றுமே புரியல. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த அம்மாட்ட சொன்னேன், இல்லைம்மா நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவளை 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 ஆளை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க போல. அந்த முதல்ல கட்டினப்ப வர்றதில்லை, ஓடிட்டுருக்குறான் எங்கேயோ. அப்புறம் நிஸ்தாமலத்துக்கு எல்லாம் ரெடி ஆகி போச்சு. என்ன கோயில், பாதாள பொன்னியம்மன் கோயிலில் நிஸ்தாமலம் வச்சாங்க. சரி நிஸ்தாமத்துக்கு புடவை எடுத்தாந்து வச்சாங்க. அதுக்குள்ளே வருவார், கோயிலுக்கு வருவார், கோயிலில் நிற்பார், கம்மியான டெய்லி அப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன். நானும் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த பசங்கக்கிட்டலாம் பேசுறது, ஹோட்டலுக்கு போகிறது, கும்பலாகவே போகிறது, கும்பலாகவே சாப்பிட்றது, பசங்க கூட போகிறது, ஒரு ஜாலியாக இருந்தது. அப்புறம் நிச்சயதாம்பலம் முடிஞ்சுதுங்க. பாதாள பொன்னியம்மன் கோவிலில் நிச்சயதாம்பலம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகே செல்லங்களா, பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வாய்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் செல்லங்களா.